நான் பார்க்க போறது பாலிட்டி ரிலேட்டடா ஒரு 3 முக்கியமான கொஸ்டின். ஃபர்ஸ்ட், பல்வந்த்ராய் மேத்தா குழுவின் அறிக்கைகள் தேசிய வளர்ச்சி குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. பல்வந்த்ராய் மேத்தா குழுவின் அறிக்கைகள் தேசிய வளர்ச்சி குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1957, ஆப்ஷன் பி 1958, ஆப்ஷன் சி 1989, ஆப்ஷன் டி 1960. சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1958. இரண்டாவது, இந்திரஜித் குப்தா குழு எதனுடன் தொடர்புடையது? இந்திரஜித் குப்தா குழு எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ தேர்தல் சீரமைப்பு, ஆப்ஷன் பி நீதித்துறை சீரமைப்பு, ஆப்ஷன் சி நிர்வாக சீரமைப்பு, ஆப்ஷன் டி இந்தியாவின் பாதுகாப்பு. சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் சீரமைப்பு. இந்திரஜித் குப்தா குழு தொடர்புடையது தேர்தல் சீரமைப்பு. மூணாவது கொஸ்டின், இந்திய அரசமைப்பில் எந்த பகுதி குடியுரிமை பற்றி பேசுகிறது? ஆப்ஷன் ஏ பகுதி 1, ஆப்ஷன் பி பகுதி 2, ஆப்ஷன் சி பகுதி 3, ஆப்ஷன் டி பகுதி 4. சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பகுதி 2. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னதுன்னா, இந்திய அரசமைப்பில் எந்த பகுதி அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறது? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. பை.